ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 106. அப்போ பரதன் சொல்றான், இந்த உலகத்துல மகா வீரரான உங்களை போல யாருமே இல்ல. கஷ்டம் வந்தா நீங்க ஒரு நாளும் வருத்தப்படுறதில்ல, சுகம் வந்தா அதுக்காக சந்தோஷப்படுறதும் இல்ல. எல்லாம் அறிந்தவரான உங்களை எல்லோரும் கொண்டாடுறா. அப்படி இருந்தும் கூட உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும்படியாக ஒவ்வொரு சமயத்தில் அவளை கேட்கிறேன். இறந்தவனிடத்தில் ஆசையும் துவேஷத்தையும் யாராவது வச்சுப்பாளா? அப்படி உயிரோடு இருக்கிறவங்கிட்டையும் நடந்துக்கணும் இல்லையா? இல்லாத பொருளை விரும்புறதோ வெறுக்கவோ முடியுமா? இருக்கும் வஸ்துவையும் அப்படித்தானே நினைக்கணும். இப்படி இருந்தா சுகதுக்கத்தால கஷ்டப்பட மாட்டான். உனக்கு இது தெரியுமே, ஏன் பிரலாபிக்கிற அப்படின்னு கேட்டா, நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாம நான் அப்படி சொன்னேன். ஜீவாத்ம பரமாத்மாக்களின் சொரூபத்தை அறிந்தவன் இந்த விதமான கஷ்டத்தாலெல்லாம் வருத்தப்பட மாட்டான். நீங்களோ மகாத்மா. அப்படி இருந்தும் கூட நீங்கள் ராஜ்யத்தை இழந்து காட்டுல இருக்கிறதையும் நான் தங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. வீரியத்துல நீங்கள் தேவேந்திரனை ஒத்தவர், மகாத்மா, சத்துவகுணம் உடையவர், தங்களை அண்டினவர்களுக்கு தத்துவ உபதேசம் செய்து ரட்சிக்கிறவர், மகா தைரியசாலி, செய்த பிரதிஜை தவறாதவர், நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாம் அறிந்தவர், மகா புத்திமான், எல்லா வித்தைகளிலும் நிபுணர், பிராணிகளின் பிறப்பையும் இறப்பையும் பற்றின ரகசியங்களை அறிந்தவர். இந்த உத்தம குணங்களுடைய உங்களுக்கு இப்படி கோரமான துக்கம் வரலாமா? நான் இல்லாத நேரத்துல அல்ப புத்தி உடைய என்னோட தாய் என்ன உத்தேசம் பண்ணி இந்த பாபத்தை எனக்கு, இந்த கெடுதியை தேடி வச்சுட்டா. நீங்கள் அந்த அபராதத்தை மன்னிக்கணும். தர்ம பாசத்தால நான் கட்டுப்பட்டிருக்கேன். இல்லாட்டா மகா பாபியான குரூரமான தண்டனைக்கு தகுந்தவளான என் தாயை நான் கொல்லாம இருப்பேனா? நான் சுத்தமான குலத்துல பிறந்து பாபத்தையே அறியாத தசரதருக்கு புத்திரன், தர்ம ரகசியத்தை அறிந்தவன். எல்லோரும் நிந்திக்கும்படியான அதர்மத்தை நான் பண்ணுவேனா? தசரதர் நம்மால் பூஜிக்க தகுந்தவர், புண்ணியாத்மா, வயதானவர், நமக்கு அரசன், நமது பிதா, தெய்வத்தை போன்றவர். அவரை இறந்த பிறகு தூஷிப்பது நியாயமில்லை. தர்மத்தையும் அதர்மத்தையும் நன்றாக அறிந்த யாராவது கேவலம் காமத்தால் தூண்டப்பட்டு ஒரு ஸ்திரீயை திருப்தி பண்றதுக்காக இந்த கோரமான பாபத்தை பண்ணுவாளா? பிராணிகளுக்கு விநாச காலத்துல விபரீத புத்தி வரும் அப்படின்னு லோகத்துல சொல்லுவா. தசரதர் மரண காலத்துல செஞ்ச காரியத்தை நினைச்சா அது சரிதான் அப்படின்னு தோணுறது. கைகேயனுடைய கோபத்துக்கு பயந்தோ, அல்லது அவகிட்ட வச்ச ஆசையில மயங்கியோ, அல்லது அவளுடைய பிடிவாதத்தால யோசிக்காமலோ நமது பிதா இந்த அதர்மத்தை பண்ணிட்டார். நீங்கள் எல்லோருக்கும் க்ஷேமத்தை பண்றதுக்காக அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். பிதா தவறு நடந்தாலும் கூட அதை புத்திரன் நல்ல வழியில் திருப்பி கொண்டு வந்தால் அவனையே புத்திரன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அந்த விதமான புத்திரனாக இருக்கணும். லோக விரோதமான தர்ம விரோதமான பாபத்தை நமது பிதா பண்றதும் நீங்கள் அதை ஒத்துக்கிறதும் கொஞ்சம் கூட சரியில்லை. கைகேயையும் என்னையும் நமது நண்பர்களையும் பந்துக்களையும் இந்த ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களையும் நீங்கள் தான் காப்பாற்றணும். வனம் எங்கே? க்ஷத்திரிய தர்மம் எங்கே? ஜடை எங்கே? ராஜ்ய பாலனம் எங்கே? இதுவரைக்கும் யாரும் பண்ணாத காரியத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லதில்ல. க்ஷத்திரியர்கள் தபஸ்விகளோட தர்மத்தை அனுஷ்டிக்கலையா அப்படின்னு கேட்டா, பட்டாபிஷேகமான பிறகே பிரஜைகளை ஆள முடியும். க்ஷத்திரிய தர்மத்தில் இதுதான் முதல். நீங்களோ பிரத்யட்சமாக சகல போக போக்கியங்களுக்கும் அதிகாரத்திற்கும் இருப்பிடமும் பரலோகத்துல எல்லையற்ற க்ஷேமத்தை கொடுக்க கூடியதுமான பரிபாலன ராஜ தர்மத்தை விட்டுட்டு பிரத்யட்சம் இல்லாத தபஸ்வி தர்மத்தை அனுஷ்டிக்கிறேள். அதுல ஒரு துளி பாகம் எங்கேயாவது குறைஞ்சாலும் அது பலனை கொடுக்கறதுல சந்தேகம் உண்டு. இனிமேல
எந்த காலத்திலோ அது பலனை கொடுக்க போறது. க்ஷத்திரியன் இத முதல்ல அனுஷ்டிக்கணும் அப்படின்னு இதுக்கு எந்த பிரமாணமுமே இல்ல. இப்படி யாராவது பண்ணுவாளா? நீங்கள் அனுஷ்டிக்க விரும்பும் தர்மம் ரொம்ப கஷ்டமானது. 4 வர்ணத்தார்களையும் தர்மமாக காப்பாத்துறதுல அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கலாமே. 4 ஆசிரமங்களிலும் கிரகஸ்தாசிரமே உயர்ந்தது அப்படின்னு தர்ம ரகசியத்தை அறிஞ்சண்டவா ஒத்துக்கிறா. உங்களுக்கு தெரியாத தர்மம் ஏதானும் இருக்கா? அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரமத்தை தாங்கள் எதுக்காக கைவிடணும்? நான் உங்களுக்கு இளையவன், வயசுல சின்னவன், வித்தையில தங்களை விட தாழ்ந்தவன். க்ஷத்திரிய தர்மப்படி தங்களுக்கு பிறகுதானே எனக்கு ராஜ்யம் கிடைக்கணும். எல்லா விதத்திலும் என்னை விட சிரேஷ்டமான நீங்கள் இருக்கும்போது நான் ஆள்றது எந்த விதத்துல நியாயம்? நான் அதை ஆள முடியுமா? நீங்கள் இல்லாமல் நான் உயிரை வைத்துக் கொள்ள முடியாது. தர்மஸ்வரூபியான தங்களுக்கு நான் என்னத்த சொல்றது? நமது பிதாவால் ஆளப்பட்டு வந்த இந்த பெரிய ராஜ்யத்திற்கு எந்த உபதிரவமும் இல்லை. அதை ஒத்துண்டு எல்லா பந்துக்களையும் ஜனங்களையும் நீங்கள் தான் ரட்சிக்கணும். வசிஷ்டர் முதலிய மகரிஷிகளும் ராஜ்ய உத்தியோகஸ்தர்களும் ஜனங்களும் இங்கேயே அபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இந்திரன் சகல லோகங்களையும் ஜெயித்து மருத்கணங்களோடு ராஜதானிக்கு திரும்பி போறத போல நீங்களும் இங்கே அபிஷேகம் பண்ணிட்டு அயோத்திக்கு போய் ஜனங்களை ஆளணும். 3 கடன்களையும் தீர்த்துவிட்டு சத்துருக்களை அழித்து மித்திரர்களின் எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தாங்களே எப்பொழுதும் எங்களை ஆளணும். தங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அபிஷேக மகோத்சவத்தை பார்த்து இன்னைக்கு சந்தோஷப்படணும். உங்களுடைய சத்துருக்கள் அதை கேட்டு 4 திக்குகளிலும் ஓடி ஒளிந்து போகட்டும். என் தாய் செஞ்ச அக்கிரமத்தை தாங்கள் மறைத்து நமது பிதாவை பாபத்திலிருந்து கரையேற்றணும். தங்களுடைய பாதங்களில் என் தலையை வைத்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். என்னிடத்திலும் நமது பந்துக்களிடத்திலும் சகல பிராணிகளிடத்திலும் மகாவிஷ்ணுவை போல நீங்கள் இரக்கம் வைக்கணும். நான் சொல்றத விட்டுட்டு நீங்கள் இங்கே இருந்து வனத்துக்கு போக நினைச்சா நானும் உங்களோடத்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பரதன் சொல்றார். இப்படி பரதன் பலவிதமாக ராமனை சமாதானம் பண்ணினாலும் அவர் பித்ருவாக்கிய பரிபாலன தர்மத்தையே பெருசா நினைச்சு அயோத்தியைக்கு திரும்பி வருவதை பத்தி நினைக்கவே இல்லை. ராகவனிடத்தில் இருக்கின்ற இந்த உறுதியை பார்த்த ஜனங்களுக்கு ஒரே நேரத்துல துக்கமும் சந்தோஷமும் இரண்டுமே ஏற்பட்டது. அயோத்திக்கு திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தப்படுறா. செய்த பிரதிஜையை தவறாமல் இருக்கிறாரே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறா. ரித்விக்குகளும் நகரத்து தலைவர்களும் ராஜ்ய ஸ்திரீகளும் கண்களில் நீர் தழும்ப பரதனை கொண்டாடி ராமனை வணங்கி தங்களுடன் திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த 106வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 107வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.